ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தன்னையே நமக்காக கொடுத்த இறை இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு இந்த தொழுகைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தருவதற்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, மனுமக்களின் வாழ்வுக்காக தன்னை கொடுத்து தியாகமாய் தன்னையே அர்ப்பணித்து எங்களுக்கு வாழ்வு தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த தொழுகையிலே நாங்கள் இணைந்து ஏறெடுக்கின்ற துதிகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவ வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். முழு அர்ப்பணிப்போடு இந்த தொழுகையிலே பங்கு பெற ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தும். மீட்ப பாதம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு துதி உண்டாக. கீர்த்தனைகளிலே 441வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளிலே 441வது பாடல். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம்.
சமூகத்திலே நம்மை மனத்தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவ குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்வோமா? இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை தரும்படியாக தன்னையே நமக்காக கொடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவையிலிருந்து வடிகின்ற தூய துரு ரத்தம் நம் பாவங்களை மன்னித்து தூய்மையாக்க வேண்டுமே என்று சொல்லி நம்மை ஒரு விசை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். தன்னுடைய உதிரத்தையும் தன்னுடைய தசையையும் பானம் பண்ணுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தை நம்மை பிழைப்பூட்டும்படியாக, நமக்கு வாழ்வு தரும்படியாக ஒரு விசை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை மனத்தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது மகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று வருகின்ற கிருபைக்காகவும் அன்பின் வழி நடத்துதல்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றாரே, நம்மோடு செயலாற்றுகின்றாரே, ஆண்டவருடைய உடனுறுத்தலை நாம் புரிந்து கொள்ள செய்கின்றாரே. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் காக்கப்படும்படியாகவும் நம்முடைய குடும்பம் வழி நடத்தப்படும்படியாகவும் நம்முடைய வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதின மன்னாவை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றாரே. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பணிகளிலே, நம்முடைய பயணங்களிலே, நம்முடைய கடமைகளிலே
சிறப்பாய் செய்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆற்றலுக்காக நன்றி செலுத்துவோம். வாழ்வின் நன்மைகளை பெற்றுக் கொண்டதாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய திருச்சபைக்காகவும் திருமறைக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தன்னையே நமக்காக பிற்க கொடுத்து தன்னுடைய சரீரத்தை நமக்கு உணவாக்கி தம்முடைய உதிரத்தை நமக்கு பானமாய் மாற்றி பரிசுத்த வாழ்வுக்கு நேராக பரலோக வாழ்வுக்கு நேராக நம்மை உடைமை பொருளாக்கி ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஒன்றிணைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவேளே. ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 53வது வசனம் முதல் 58வது வசனம் முடிய படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 53 முதல் 58 முடிய. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பவைகளே. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து நிறைவேறிற்று. திரியேக தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இணைந்து தியானிக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருவிருந்து. திருவிருந்து என்று சொல்லும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சரீரத்தையும் தூய திரு இரத்தத்தையும் நமக்காக சிலுவையிலே சிந்தி நமக்கு மீட்பருளினார் என்று சொல்லுகின்ற செய்தி நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகின்றது. நான் ஒரு நிகழ்வோடு இந்த செய்தியை துவங்குகின்றேன். பெலிக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பறவை. இந்த பறவை இனங்களிலே மிகச் சிறந்த ஒரு பறவை என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இந்த பெலிக்கன் என்று சொல்லக்கூடிய பறவைக்கு ஒரு குணம் இருக்கின்றது. அந்த குணம் என்னவென்று சொன்னால், தான் அழகான கூடுகளை அமைத்து அதிலே முட்டைகளை இட்டு அவைகள் குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளுக்கு இந்த தாய் பறவை ஒவ்வொரு நாளும் ஓடோடி சென்று அதற்கு தேவையான உணவுகளை வழங்கி கொண்டே இருக்குமாம். இந்த குஞ்சுகள் எல்லாம் வளர 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 இந்த பெலிக்கான் என்று சொல்லக்கூடிய இந்த பறவை
இந்த குஞ்சுகளுக்கு உணவு அதிகமாக தேவைப்படும் போது தன்னுடைய சரீரத்தை கிழித்து அதிலிருந்து வருகின்ற குருதியை உணவாக இந்த சிறு பறவைகளுக்கு ஊட்டுமாம். இன்னும் அவைகளுடைய தேவை அதிகரிக்கும் போது தன்னுடைய தசையையே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி இந்த சிறு பறவைகளுக்கு உணவூட்டுமாம். கடைசியாக இந்த பறவை எலும்பும் தோலுமாய் மாறி வெறும் எலும்பு கூடாய் காட்சியளித்து கடைசியாக அது மரித்து போகுமாம். அதே வேளையிலே மற்ற பறவைகள் எல்லாம், அந்த குஞ்சு பறவைகள் எல்லாம் பலன் பற்று பறக்கக்கூடிய அளவிலே மாறி பறந்து தன்னுடைய கடமைகளை செய்ய துவங்குமாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை போன்ற ஒரு அனுபவம் தான் திருவிருந்து என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, இந்த மனுக்குலத்தினுடைய வாழ்வுக்காக ஆண்டவர் நம்முடைய மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பு நிமித்தமாக இதோ இந்த தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, தன்னுடைய குருதியை குடிக்க கொடுத்து, திருவிருந்தின் மூலமாக தன்னையே கொடுப்பதன் மூலமாக நம்மை வாழ்வடைய செய்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த திருவிருந்தினுடைய அடிப்படையாக அமைகின்றது. திருவிருந்தை குறித்து பல நபர்கள் பல விதங்களிலே குறிப்பிடுகிறார்கள். ஆனால் என்னை கவர்ந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? திருச்சபையின் இதயமே திருவிருந்து. திருச்சபையின் இதயமே திருவிருந்து. இன்னும் திருவிருந்தின் மூலம் நாம் உயிர் பெறுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபையின் இதயமாயிருப்பது திருவிருந்து. இந்த திருவிருந்தின் மூலமாக நாம் உயிரடைகிறோம் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் இந்த நாளின் சிந்தனையிலே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 55வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ போஜனங்களும் பானங்களும் இருக்கிறது. ஆனால் மனுமக்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்படுகிற மெய்யான போஜனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போஜனம். மனுமக்களினுடைய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகின்ற மெய்யான பானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த திருவிருந்தை மையமாக கொண்டு இந்த நாளிலே நாம் சிந்திக்கும் போது முதலாவதாக வெளிப்படுகின்ற கருத்து என்ன தெரியுமா? உறவின் விருந்தே திருவிருந்து. உறவின் விருந்தே திருவிருந்து. இந்த திருவிருந்தின் மூலமாக நாம் உறவடைகிறோம். யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 56வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மாமிசத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் போது ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நாம் பங்கடைகிறோம். உறவு பலப்படுகிறது. நமக்கு நன்றாய் தெரியும், எந்த இடத்தில் எல்லாம் உண்மையான உறவு வெளிப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் உணவு பரிமாறப்படுகிறது. அது ஒருவேளை திருமண இல்லமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, திருச்சபை ஐக்கிய விருந்துகளாக இருந்தாலும் சரி, எங்கே உறவு வலுப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு நிலைத்திருப்பதற்காக அங்கே உணவு பரிமாறப்படுகின்றது. உறவின் விருந்து திருவிருந்து. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். உறவு ஒன்றாக்கப்படுகிறது. எப்படி கோதுமை மணிகள் எல்லாம் தனித்தனியாக இருந்து இந்த கோதுமை மணிகள் எல்லாம் அரைக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு ஒரே அப்பமாய் இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்துவும் நானும் இந்த திருவிருந்தின் மூலமாக ஒன்றாக்கப்படுகின்றோம்.
எப்படி திராட்சை பழங்கள் எல்லாம் ஒற்றை ஒற்றையாக இருந்து ஆலையிலே பிழிந்து எடுக்கப்பட்டு ஒரே ரசமாக ஒரே இரத்தமாக மாறுகிறதோ, அதை போல நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்றாக இருக்கின்ற ஒரு உணர்வு அதிலே வெளிப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை, கிறிஸ்துவோடு கூட உயிர்த்திருக்கின்ற அனுபவத்தை, கிறிஸ்துவோடு கூட உறவில் இருக்கின்ற அனுபவத்தை இந்த திருமறை பகுதிகள் விளக்கி நிற்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. உறவின் விருந்து திருவிருந்து உறவை பலப்படுத்துகிறது, மனிதனோடு உள்ள உறவை பலப்படுத்துகிறது. திருச்சபையிலே சென்று திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லோரும் ஒரே அப்பத்திலும் ஒரே ரசத்திலும் பங்கு வருகிறோம். ஒரே ஆண்டவருடைய சரீரத்திலும் ஒரே ஆண்டவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறும் போது அங்கே நம்மிலே மனிதர்களிடையே திருச்சபையிலே உறவு வலுப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடையே உறவு வலுப்படுகிறது, இறை இயேசுவோடு உள்ள உறவு வலுப்படுகிறது, நம்மை உருவாக்கின கர்த்தரோடு உள்ள உறவு வெளிப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே வேதத்திலே நாம் பார்க்கும்போது அந்த திருச்சபையார் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அப்பம் பிட்டு அவர்கள் ஒன்றாய் தங்களை உறவுபடுத்தி கொண்டார்கள் என்று திருமறை சொல்லப்படுகிறது. நாம் ஒரே அப்பத்திலே பங்கு வரும்போது, ஒரே ரசத்திலே பங்கு வரும்போது கிறிஸ்துவோடு கொண்டுள்ள உறவிலே இணைகிறோம் என்று திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. உறவின் விருந்து திருவிருந்து. 2வதாக நாம் பார்க்கும்போது உணவாகும் விருந்து. 2வதாக உணவாகும் விருந்து. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து திருமறை பகுதியை அந்த பகுதியை படிப்போமே என்று சொன்னால், யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். உணவாகும் விருந்து. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக புசிக்க கொடுக்கின்றார். தன்னை உணவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை நாம் இந்த இடத்திலே கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் திருமறையின் அடிப்படையிலே சிந்திப்போமே என்று சொன்னால், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலே அவர் ஒரு உணவாக தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெத்லகேமிலே நடைபெற்றது. பெத்லகேம் என்று சொல்லுவதற்கு அப்பத்தின் வீடு என்று பொருள்படுகிறது. அப்பத்தை தருகின்ற வீடாகிய பெத்லகேமிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்பம் எங்கிருந்து வந்தது? பெத்லகேமிலிருந்து வந்தது. அப்பம் யார்? நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொன்ன அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே அந்த அப்பம். இந்த பெத்லகேமிலே பிறந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எங்கே கிடத்தப்பட்டார்? முன்னணையிலே, தீவன தொட்டியிலே, ஆடு மாடுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்ற தீவன தொட்டியிலே படுக்க வைக்கப்பட்டார். அவர் உணவாக நமக்கு மாறினார் என்று சொல்லி அந்த தீவன தொட்டியிலே படுக்க வைத்ததனுடைய அடையாளம் நமக்கு வெளிப்பட்டு நிற்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தூய திருவிருந்தை நாம் தியானிக்கும் போது உணவாகும் விருந்து என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம்.
தேவன் அருளிய அப்பம் வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஜீவனை மட்டுமல்ல, தன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்ற அப்பமாய் அது மாற வேண்டும். எனவே தான் யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் தானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். தன்னுடைய ஆத்தும தாகத்தை நீக்குவதற்காக, தன்னுடைய பசியை போக்குவதற்காக இறை இயேசுவை அப்பமாக அவரை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 53வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம், ஆண்டவர் நமக்காக, பரமபிதா நமக்காக, நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்காக அருளிய அப்பம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிலே நாம் பங்கு பெறும்போது ஆண்டவருடைய தூய திரு சரீரத்தையும் தூய திரு இரத்தத்தையும் நாம் திருச்சபையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு பகிரப்படும் போது, ஆண்டவரே உம்முடைய திரு சரீரத்திலே நான் பங்கடைகிறேன், உம்முடைய தூய திரு இரத்தத்திலே நான் பானமாக எடுத்துக்கொண்டு நான் பங்கடைகிறவனாக காணப்படுகிறேன். இந்த பங்கடைதல் எனக்கு வாழ்வாய் மாறட்டும், எனக்கு உணவாய் மாறட்டும், எனக்கு ஜீவனாய் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக திருமறையிலே நாம் கண்டுகொள்ளுகின்ற செய்தி, யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 58வது வசனம், வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உன்னதருடன் இணைக்கும் விருந்து, உன்னதருடன் இணைக்கும் விருந்து. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் உறவின் விருந்து என்று சொல்லி, இரண்டாவதாக உணவாகும் விருந்து, மூன்றாவதாக திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது உன்னதருடன் இணைக்கும் விருந்து. எப்படி உன்னதருடன் இணைக்கிறது தெரியுமா? இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய உணவு கொடுக்கப்பட்டது, மன்னா பொழியப்பட்டது. இந்த மன்னாவை உண்டவர்கள் அவர்கள் ஒரு நாளிலே மரித்து போனார்கள். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற அனுபவம். பொதுவாக விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். நமக்கு நன்றாய் தெரியும், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் இதை நமக்கு கற்று தருகிறது. அப்போ சந்தோஷத்துக்கென்று செய்யப்படுகின்ற இந்த விருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்திலே நாம் பங்கடைகின்ற போது நாம் எப்படி ஆண்டவரோடு இணைகிறோம் தெரியுமா? திருமறையிலே நாம் பார்க்கும்போது உயிரடைகின்றவர்களாய் அல்லது மறியாமல் இருக்கின்றவர்களாய் இணைகிறோம். யோவான் 6வது அதிகாரம் 50வது வசனத்திலே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. எப்படி உன்னதருடன் இணைக்கும் விருந்து தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் மரித்து போகாதபடிக்கு, நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை, நம்முடைய ஆத்துமா இந்த உலகத்திலே அழிந்து போகாதபடிக்கு உன்னதரோடு இணைந்து வாழுவதற்காக, ஆத்துமாவினுடைய நித்திய ஜீவனுக்காக கொடுக்கப்படுகிற விருந்துதான் இந்த விருந்து. எனவே தான் இந்த விருந்து சந்தோஷத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி ஆண்டவர் தன்னை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நினைவு கூர்ந்து இதை அருந்த வேண்டுமாம். லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை நினைவு கூற வேண்டும். என்னுடைய இந்த
திருச்சரீரத்தையும் தூய இரத்தத்தையும் நீங்கள் பகிர்ந்தளிக்கும் போது என்னை நினைவு கூறும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய சரீரத்தை, உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரத்தை, உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய செங்குருதியை நீங்கள் நினைவு கூர்ந்து இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தோஷத்தின் விருந்து உன்னதருடன் இணைக்கிறது என்று சொல்லுகின்ற உண்மையை வெளிப்படுத்தி நிற்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே நெருங்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. தாழ்மையோடு இந்த விருந்திலே நாம் பங்கடைகின்ற போது உன்னதருடன் இணைகிறோம் என்று சொல்லுகின்ற மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் இந்த விருந்திலே பங்கடையும் போது தாழ்மையோடு பங்கடைய வேண்டும். இந்த விருந்துக்கு முன்பதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சீடர்களினுடைய கால்களை கழுவினார். இந்த அவ்வளவு தாழ்மையோடு இந்த விருந்திலே பங்கெடுத்தார். நாம் இந்த விருந்திலே பங்கெடுக்கும் போது மிக தாழ்மையோடு ஆண்டவருடைய தூய இரத்தத்திலே தூய திரு சரீரத்திலே நான் பங்கடைகிறேன் என்று சொல்லுகின்ற தாழ்மையோடு பங்கடைகின்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பல விதங்களிலே இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்தி இருக்கலாம், நல்ல நன்மைகளை தந்திருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக இந்த தூய திருவிருந்திலே நாம் பங்கடைகின்ற போது மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே உம்முடைய தூய திரு சரீரத்தையும் உம்முடைய தூய திரு இரத்தத்தையும் நான் பானமாய் பருவதற்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி தன்னை பிற்க கொடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினோடு இணைக்கும் விருந்தாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாய் இருந்தவர். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை உயர்த்தி மிகப்பெரிய உன்னதமான இடத்திலே கொண்டு போய் வைத்தார். ஒரு நாளிலே அவர் தன்னுடைய அந்த அமெரிக்காவினுடைய பட்டணங்களினூடாக கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அங்கே காணப்பட்டிருந்த ஒரு சாதாரண குடிமகன், ஒரு பிரஜை, இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பார்த்து தன்னுடைய தொப்பியை கழற்றி குனிந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினார். இந்த மரியாதையை இந்த ஆபிரகாம் லிங்கன் எப்படி அந்த மனிதர் தொப்பியை கழற்றி குனிந்து மரியாதை செலுத்தினாரோ அதை போல தானும் தொப்பியை கழற்றி குனிந்து மரியாதை செலுத்தி விட்டு அவர் கடந்து வருகின்றார். இப்போது அவரோடு வருகின்ற அதிகாரிகள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு ஜனாதிபதி, எனவே தான் உங்களை குனிந்து அவர் பணிந்து வணங்கி செல்லுகிறார், ஏன் இதற்கு நீங்கள் திரும்பி வணங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது, ஒருவேளை அவர் என்னை வணங்கினது அல்லது என்னை அந்த மரியாதை செலுத்தினது ஜனாதிபதி என்று சொல்லுகின்ற ஸ்தானத்துக்காக மரியாதை செலுத்தி இருக்கலாம். ஆனால் நான் அவரை ஒரு மனிதனாக மதித்து அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நான் செலுத்தினேன், அல்லது அவருடைய அந்த மரியாதையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மிக அழகாக அந்த இடத்திலே பதில் சொன்னாராம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவை மரத்தை ஏற்று நமக்காக தன்னையே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து தன்னை மாதிரியாக ஒரு முன்மாதிரியாக காண்பித்து நீங்களும் இப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். இந்த பரிசுத்த திருவிருந்திலே பங்கடைவதற்கு நாம் வரும்போது இந்த திருவிருந்து உறவிலே என்னை பலப்படுத்துகிறது. அவரே எனக்கு உணவாக மாறி எனக்கு தந்திருக்கிறார், தன்னையே தந்திருக்கிறார்.
உன்னதருடன் என்னை இணைக்கிறது என்று சொல்லுகின்ற உண்மையை புரிந்து கொண்டவர்களாக மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வரும்போது இந்த பாவியாகிய எனக்காகவா நீர் இரத்தம் சிந்தினீர், இந்த பாவிக்காகவா நீர் தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தீர் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற மனத்தாழ்மையோடும் மன ஒப்படைத்தலோடும் மன வேண்டுதலோடும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த திருவிருந்திலே நாம் பங்கடைவோமே என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக, அது நன்மையானதாக, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஒருபடி நம்மை முன்னேற்றுவதற்காகவும் இன்னும் ஆத்துமாவிலே நம்மை உயிர்ப்பிப்பதாகவும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெப பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமை உமக்கந்தோ, மாட்சிமை உமக்கந்தோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ. ஆராதனை 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 என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, மகிமை உமக்கந்தோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, மகிமை உமக்கந்தோ, மாட்சிமை உமக்கந்தோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ. மகிமை நிறைந்த ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு விசை நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய பாதப்படிகளிலே கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அப்பா பிதாவே, எங்களுக்காக எங்களை வாழ வைப்பதற்காக எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தன்னுடைய திரு சரீரத்தை இந்த உலகத்திலே எனக்காக பிற்க கொடுத்தீரே, தன்னுடைய தூய துரு இரத்தத்தை எனக்கு பானமாக தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம், ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம், துதி
உமக்கே செலுத்துகிறோம். நீரே பெரியவராய், நீரே வல்லவராய், நீரே வல்லவராய். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்ற கர்த்தராய் இருக்கிறபடியினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த திருவிருந்திலே நாங்கள் பங்கடையும் போது எல்லாம் ஆண்டவர் எனக்காக சிந்தின இரத்தம் அல்லவோ, எனக்காக பிற்கப்பட்ட திருச்சரீரம் அல்லவோ என்று சொல்லுகின்ற உணர்வோடு தாழ்மையோடு பங்கெடுக்கத்தக்கதாக எங்களை உருவாக்கும் நாதா. எங்கள் பாவங்களை கழுவி அருளும், எங்களை பரிசுத்தமாய் மாற்றும். உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக, உமக்கு பிரியமுள்ள மகனாக, உமக்கு பிரியமுள்ள மகளாக என்னை உருவாக்கும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாக, எங்களை ஒப்பு கொடுத்து திருவிருந்திலே பங்கடையத்தக்கதாக ஆண்டவர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே பங்கேற்று திருவிருந்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டிருக்கிற எல்லாவுடைய பிள்ளைகளுக்காக, இந்த காணொளி காட்சியின் மூலமாக கண்டு கொண்டிருக்கிற, இதோ உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாவுடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் நாதா. கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு செயலாற்றும் அப்பா. உடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். என்னென்ன தேவைகள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீர் காண்கிறீரோ எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், தனிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படட்டும், உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பல நிலைகளிலே ஆண்டவரே தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வின் நன்மைகள் வேண்டும், எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் உடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. குறைபடாத வாழ்வுகளை தாரும். இந்த மாதத்தின் கடைசி தொழுகையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் நாதா. இந்த நாளின் தொழுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறபடியினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடமைகளை செய்து நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இந்த மாதத்திலும் செய்து நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எங்களுடைய கரங்களை பலப்படுத்தினமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமை எங்களை தொடர்ந்து ஆட்கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளாக வழி நடத்தும் நாதா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆண்டவரே அருமையான சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பல நிலைகளிலே ஆண்டவரே உயர் கல்விகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உயர் கல்விகளை கட்டளையிடும். தேவ வல்லமையுடைய பிள்ளைகளை தாங்குபடி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே உயர் கல்விகளுக்காக இந்திய தேசம் செல்லுகின்ற எல்லாருடைய பிள்ளைகளிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே திருமண பாக்கியத்தை தாரும். நல்ல பதவிகளுக்காக ஜெபிக்க நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உயர் பதவிகளை கட்டளையிடும். இந்த லாக்டவுன் காலங்களிலும் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே இந்த வேலையிலே பிரச்சனை இருக்கிறதே, விசாவிலே பிரச்சனை இருக்கிறதே, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறதே, என்னுடைய லோன் கட்டப்பட முடியவில்லையே, என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லையே, என்னுடைய ஊதிய இழப்பின் நிமித்தமாக நான் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பல நிலைகளிலே வேதனையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆண்டவர் காண்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளுடைய அழுது கொண்டிருக்கின்ற உள்ளங்களிலே ஆண்டவருடைய ஆறுதலும் ஆற்றலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே குழந்தை செல்வத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே இன்னும் குழந்தை பெற்றோருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே முதிய பெற்றோருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பங்களின் தனிப்பட்ட தேவைகள்
பிள்ளைகளை எண்ணி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையிலே, ஆண்டவரை பலவீனப்பட்ட நிலைமையிலே, ஆண்டவரை உள்ளம் சோர்ந்து போனவர்களாய், ஆண்டவரை ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வீராக. ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அருள் தாரும். கர்த்தாவே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை சந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற எல்லாருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளின் தொழுகையிலே ஆண்டவரை தாங்கி நிற்கின்ற குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமை கூட இருக்கட்டும் அப்பா. இந்த ஆண்டவரே மாதம் முழுதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்தரித்து புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் உதவித்தார். உடைய அன்பு கரங்களிலே முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். போதுமானவராய் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் வல்லமையின் தேவனாய் செயலாற்றி உடைய அன்பை வெளிப்படுத்தும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் மரணம். நல்ல நாளா வல்ல வேந்தா உள்ளப்பை போகும் வேமன்னா பல்கோடி நன்றி பூரணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் ஒவ்வொருவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பரிசுத்தத்தோடு திருவிருந்திலே பங்கு பெறவும் இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருக்கு என்று நாம் தாழ்மையோடு நம்மை அர்ப்பணித்து வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.